இன்றைய வேத வார்த்தை இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் அருமையான ஒரு வேத வார்த்தை இந்த நாட்களிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்திலே இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த உலகம் அக்கிரிக்கிரையாக இந்த நாட்களே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒளிந்து போகும். அதை குறிப்பாக அவர் சொல்லுகிறார், உலகமும் அதனுள்ள இச்சையும் இந்த நாட்களிலே ஒளிந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் 2வது பகுதியிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவன் நியமித்த காரியங்களின்படி இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறவன் அவன் நிலைத்திருப்பானாம். அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அவனுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் உண்டாகும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்குரிய பொருள்கள், உலகத்தினில் நாங்கள் கட்டுகிற வீடுகளாக இருந்தாலும் சரி, அல்ல இந்த நாட்களில் சேர்த்து வைக்கிற பணமாக இருந்தாலும் சரி, சேர்த்து வைக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த நாட்களில் ஒளிந்து போகும். ஏனென்றால் எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டு தான் ஒரு மனுஷன் இந்த நாட்களில் எவ்வளவு ஆசையை சேர்த்து வைத்தாலும் அதை இந்த நாட்களை அவன் கொண்டு போக முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த நாட்களிலே அவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் காரியங்களை செய்வோமா இருந்தால் அந்த காரியங்கள் தான் இன்றைக்கு நம்மை இந்த நாட்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் சிறையிலே இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் நோயோடு இருந்தேன், இந்த நாட்களிலே என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே சீசர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், எப்பொழுது நீர் சிறையிலே இருந்தீர் என்று கேட்ட வேளையிலே அதற்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் செய்கிற காரியம்தான் இந்த நாட்களிலே நீங்கள் எனக்கு செய்கிறதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழுகிற மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை காண வேண்டும். அதுதான் தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய சித்தங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியாக அவன் மரித்து போய் அந்த நியாய தீர்ப்பிலே நிற்கிற வேளையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவன் என்ன செய்தான் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே தான் அந்த நீதி தான் நம்மை இந்த நாட்களிலே நியாயத்திலே இந்த நாட்களிலே தீர்க்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் அங்கே அதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுவார், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி என்று சொல்லி இந்த நாட்களை அவனை அழைத்து அவரே இந்த நாட்களை முத்தமிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைய பாருங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற வேளையிலே தான் என்றென்றைக்கும் நாங்கள் இந்த நாட்களிலே மரித்தாலும் நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக நிலைத்திருக்கும்படியாக இந்த வார்த்தையை இந்த நாட்களை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நாட்களில் இந்த இடத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஒளிந்து போகும், எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த மாயையான காரியங்கள், மாயையான செயல்கள் எல்லாம் இந்த நாட்களில் உடனடியாக ஒளிந்து போகும். பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களில் ஒளிந்து போனாலும் ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் நியமித்ததின்படி இந்த நாட்களில் யார் யார் செய்கிறானோ அவன்தான் இன்றைக்கு ஆண்டவரோடு இந்த நாட்களே பரலோக ராஜ்யத்திலே நிலைத்திருப்பான் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை அங்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தையும் அதனுடைய இச்சைகளையும் இந்த நாட்களை நீங்கள் நினைக்க வேண்டாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எல்லாம் இந்த நாட்களை அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் அவருடைய சித்தத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்து அவருக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களிலே கலந்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கூடாக வாக்குத்தத்தங்களூடாக உங்களை ஆற்றி தேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் தயார்படுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.